பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுமாறு கேட்டாங்க. அதுக்கு அவர் கரூருக்கு வடதிசையில் இருக்கிற மலையில் தவம் செஞ்சுட்டு இருக்கிற பார்வதி தேவியை போய் சந்திக்க சொன்னார். அவங்களும் பார்வதி தேவியை பார்த்து பிரச்சனையை சொன்னாங்க. மூவேந்தர்களை சந்தித்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பார்வதி தேவி அவங்கள அனுப்பி வச்சாங்க. ஒரு பழங்குடி பெண் ரூபத்தில் பார்வதி தேவி மாயனூருக்கு வந்து மூவேந்தர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதன்படி மாயனூருக்கு கிழக்கில் உள்ள பகுதியை சோழ நாட்டுக்குன்னும், மேற்கில் உள்ள பகுதியை சேர நாட்டுக்குன்னும், தெற்கில் உள்ள பகுதியை பாண்டிய நாட்டுக்குன்னும் பிரித்து கொடுத்தாங்க. அப்படி பிரித்து கொடுத்த எல்லையை மதுக்கரை சுவர் மூலமாக நிர்ணயம் செஞ்சாங்க. இந்த சுவர் கல் மற்றும் மண்ணை கொண்டு செல்லாண்டியம்மனால் ஒரே இரவில் அமைக்கப்பட்டதாக நம்பப்படுது. மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில் தொடங்கி மதுரை மீனாட்சி அம்மன்